அல்லேலூயா. ஆமென். வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இங்கு அழைத்த விவிலியந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நிறைய தெரிந்த முகங்கள் இருக்கிறது. மகிமை என்ன பல வருடங்களாக தெரியும். இவர் இங்கே வரான்னு தெரியாது. சகோதரி அவங்களும் ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்யும்போது நான் ஆராதனைக்கெல்லாம் நடத்த போல நான் சொல்றதுக்கு ஒரு 17 வருடங்களுக்கு முன்பதாக அப்போல்லாம் அவங்க அந்த கூட்டத்திலெல்லாம் கலந்து கொள்வார்கள். நான் ஆராதனையெல்லாம் பண்ணியிருக்கேன். தம்பி ஆல்வின் அந்த குண்டு அந்த பிரசாத் அந்த பிரசாத் நான் ஒரு சபையில் உதவி ஊழியராக இருந்தேன். அங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இவெல்லாம் தொல்லை கொடுத்த அந்த விஜயாம்மா அவங்களும் நிறைய குழுவிகளை கலந்துருக்காங்க. அதனால் எல்லாருமே இப்போ தெரிஞ்சவங்க தெரியாத இப்போ புதுமுகங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் மோசஸ் அவர் ஐயா அப்புறம் தம்பி கார்த்திக் தம்பி அப்புறம் இந்த மகாதேவியா அவங்க இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாம் அது அப்போ பின்னாடி வந்துட்டு 2 சகோதரர்கள் அவங்களே இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆகவே ரொம்ப சந்தோஷம். இந்த மத்தியிலே நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:20. முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். பூரணம்னா என்னது, பரிபூர்ணம்னா என்னது? நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருமே ஊழியம் செய்யறதுனால ஒரு சிலர் தான் நான் சொல்ற வார்த்தையில அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. மற்றவர்களுக்கெல்லாம் சுலபமாக புரியும். பூரணம் அப்படி என்றால் முழுமையான முழுமை பெற்றது பூரணம் அப்படின்னா. பரிபூர்ணம்னா ஃபுல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அது ஃபுல் பூரணம். பரிபூர்ணம்னா என்னது? கம்மியா இருக்குதா? நிரம்பி வழியுது. பரிபூர்ணம் நிரம்பி வருது. பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு? நிரம்பி வழியிற ஆசீர்வாதம் வேணுமா? அப்ப முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன். யாரு உண்மையுள்ள மனுஷன் என்ன ஆசீர்வாதம் பெறுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அப்போ நம்ம உண்மையா இருக்கிறோமா? நாம் உண்மையா இருக்கிறோமா? பார்த்துக்கலாமா? உண்மையா இருந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? யாரா இருக்கலாம்? நாம் உண்மையா இருக்கணும். எதுக்கெல்லாம் நாம் உண்மையா இருக்கணும்? லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 to 13 வசனங்கள் முடிய நான் இதை உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால பல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எல்லாம் பண்ணி நேரத்தை அவங்க அதுக்கு போனதுனால வார்த்தையில கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 16வது அதிகாரத்தை நீங்க சில பேர் வாசிக்கலாம், பல பேர் வாசிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேத பகுதி 1 to 13 வசனம்ன்றது ஒரு வேத பகுதி. அந்த வேத பகுதியில நீங்க முழுமையா அந்த வேத பகுதி 13 வசனங்களை படிச்சாதான் அதுக்குள்ள இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறதை விட உங்களுக்கு அதை நான் விளக்கி நான் சொல்லுகிறேன். இங்க நான் பார்க்குற முதல் வசனம், பின்னும் ஐஸ்வர்ய
அவர்களுடைய சீஷர் இன்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. ஐஸ்வர்யவானாகிய ஒரு எஜமானுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். ஒரு ஓனர் இருக்கிறாரு. அந்த ஓனருக்கு ஒரு உக்ரானக்காரன். உக்ரானக்காரன் அப்படின்னா என்னன்னா, அந்த ஓனர் கீழே எல்லா பொறுப்பையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு. அவர் பேர் என்ன சொல்றாங்க? சூப்பர்வைசர், மேனேஜர், என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் கையில எல்லா பொறுப்பும் இருக்கும். அவர் என்ன பண்றாரு? ஆஸ்தியை அழித்து போடுவதாக அந்த எஜமானுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ உடனே என்ன பண்றாரு? அந்த உக்ரானக்காரனை அந்த மேனேஜரை கூப்பிடுறாரு. நீங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு அவரிடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன், இனி நீ இந்த மேனேஜர் பொறுப்புல இந்த உக்ரானத்துவத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய கணக்கை எனக்கு ஒப்புவின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆர்டர் போட்டுறாரு. இப்போ அவன் யோசிக்கிறான், எனக்கு வயசாயிடுச்சு, நான் இந்த வேலையை பல வருஷமா செய்யறேன், இப்போ என்ன இந்த வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன, என் வாழ்க்கை என்ன வருது, எனக்கு அவமானம் ஆயிடுமே, அசிங்கம் ஆயிடுமே சொல்லி என்ன பண்றான்? அவன் ஒரு தந்திரமான ஒரு முயற்சி செய்யறான். அந்த எஜமானை ஏமாற்றுறதுக்கு என்ன பண்றான்? கணக்கை மாற்றி எழுதுறான். என்ன பண்றான்? பொய் கணக்கு எழுதுறான். பொய் கணக்கை எழுதி எஜமானுக்கு என்ன பண்றான்? கொண்டு போய் கொடுக்குறான். யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அவங்களோட கடன் எல்லாம் என்ன பண்றான்? மாத்தி மாத்தி எழுதி என்ன பண்றான்? கொண்டு போய் எஜமானத்துல சரியான கணக்கா ஒப்படைச்சிடறான். சந்தேகமே வராத அளவுக்கு என்ன பண்றான்? அதை அழகா மூடி மறைச்சிடறான். எஜமான் என்ன பண்றாரு? இதை பார்த்துட்டு எல்லாமே கணக்கெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு? ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன பண்றாரு? அவனை பாராட்டுறேன். இப்போ இந்த சம்பவத்துல நாம் தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, அவன் உண்மையா இல்லை. அவன் என்ன பண்ணல? எஜமானுக்கு உண்மையா இல்லை, மற்றவர்களுக்கு உண்மையா இல்லை, ஆண்டவருக்கும் உண்மையா இல்லை. அப்போ 10வது வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலே அநீதி உள்ளவனாக இருக்கிறான். முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்குறதுமா கொஞ்சத்துல உண்மை. நம்ம கிட்ட நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. இந்த சின்ன வேலை தான் இருக்கு, இந்த சின்ன வருமானம் தான் இருக்கு, இந்த சின்ன வீடு தான் இருக்கு, எல்லாமே வந்து சிறிதாக இருக்கிறது. அந்த கொஞ்சத்துல நம்ம எப்படி இருக்கோம்? உண்மையா இருக்கணும். அப்பதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிட்ட கொஞ்சமா இருக்குது, அவங்ககிட்ட அதிகமா இருக்கு. அவங்ககிட்ட அதிகமா இருந்தனால அவன் எல்லாமே செய்யறான், என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மை நாமே நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம பிசாசுக்கு ஏற்ற மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது? நொந்துக்கிறதோ அவிசுவாசமான வார்த்தைகளை பேசவே கூடாது. எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன ஆசீர்வாதிப்பா, நான் உண்மையா இருப்பேன், எந்த ஒரு தவறான காரியங்களை செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன், பொய்யாக நான் நடந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உண்மையுள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். கொஞ்சத்துல உண்மை. சாப்பாடு வடிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? அந்த சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? நேரம் நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். கையை அந்த சட்டியில விட்டு நல்லா பொங்கிட்டு இருக்கிற சட்டியில கையை விட்டு சாப்பாடு அள்ளி அப்படியே ஒரு பிசைஞ்சு சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க? ஒரே ஒரு சாப்பாடு தானே, ஒரே ஒரு பருக்கை எடுத்து என்ன பண்ணுவோம்? அதை கிள்ளி பார்த்தாக்கா கண்டுபிடிச்சிருவோம் மொத்த சட்டியில் இருக்கிற சோறு வந்துச்சா இல்லையா. அப்போ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல உண்மையா இருப்பாங்க. சின்ன விஷயத்த அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க, அதுல அவங்க உண்மையா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துலயுமே உண்மையா இருப்பாங்க. சில நேரத்தில் டெஸ்ட் வைப்பாங்க, கையில என்ன பண்ணுவாங்க? வேணுட்டு காசை கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ என்ன இதெல்லாம் தெரியாது. அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறானான்றதை செக் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவன் உண்மையாக இருக்கலாம், இவனை நம்பலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? முடிவு போடுவாங்க. அப்போது நிறைய வேலைகளை, நிறைய பொருளை, நிறைய பணத்தை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறணும். நான் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும்னாக்கா நான் கொஞ்சத்தில் என்ன பண்ணிக்கணும்? உண்மையாக இருக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா?
கஷ்டப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு, காசு கொடுக்குறாரு மாசம் மாசம். நாம என்ன பண்ணிட்டோம், டாட்டா பை பை சொல்லிட்டோம். இல்லை நிறைய விஷயங்கள், நீ கொடு நான் ஊருக்கு போடுறேன், நீ கொடு நான் ஊருக்கு போடுறேன், முதல்ல கொடு நான் போடுறேன்றது தப்பு இல்லையா? ஆனா என்ன பண்றோம், என் காசு தானே கொடுக்குறாங்க, என்கிட்ட இருந்து வரியா வாங்கின காசு தானே கொடுக்குறேன், கொடு, என்கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு தானே கொடுக்குறேன், நான் எடுத்து வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஆண்டவருக்கு விரோதமான செயல். அப்ப கொஞ்சத்துல நாம என்ன எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். நாம அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அநேகத்திலையும் உண்மையில ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம் 11வது வசனம், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்க உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பாங்க. அநீதியான உலக பொருள், இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்குது, அநீதியினால் நிறைந்த உலகம். இந்த உலகம் அநீதியினால் நிறைஞ்சிருக்கா? உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்கு, அநீதியா இருக்கு. ஏன் அநீதியா இருக்கு? இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது? பிசாசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பிசாசு நீதி உள்ளவனா அநீதி உள்ளவனா? அப்ப உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும், அநீதி உள்ளதா இருக்கும். அதனாலதான் எல்லாமே தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அநீதியான உலகத்துல வர பொருட்கள் கூட எப்படிப்பட்டதா இருக்குது, அநீதியாக இருக்கிறது. இந்த அநீதியான உலக பொருட்கள்ல நாம் எப்படி இருக்கணுமா, நாம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இவன் ஏமாத்தி சம்பாதிச்சான், இவன் ஊரை அடிச்சு சம்பாதிச்சான், அதனால இவங்கிட்ட ஏமாத்தலாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாக்கா அது ஆண்டவருக்கு விரோதமான செயல். அல்லேலூயா. இது அநீதிதான், இந்த உலக பொருள் அநீதிதான், இந்த உலகம் அநீதிதான், இது நீதியானது இல்லை. ஆனாலும் நாம் எப்படி இருக்கணுமா, நீதி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப என்ன நடக்குது பாருங்க, அப்பொழுது என்ன கிடைக்குமா, மெய்யான பொருள் கிடைக்குமா. என்னது மெய்யான பொருள்? மெய்யான பொருள் என்னது, பரத்திற்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். அது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா நாம இந்த உலகத்துல அநீதியா தான் இருக்கு, இது அநீதியான உலகம் தான், அநீதியான பொருட்கள் நிறைந்த உலகம் தான், அநீதியான மனிதர்களால் நிறைந்த உலகம் தான். இதுல நாம் எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நாம நீதியா இருக்கணும். அப்போ மெய்யான பொருளை நாம் கண்டடைய முடியும், நம் பரலோகத்தை கண்டடைய முடியும், நித்திய ஜீவனை கண்டடைய முடியும். அதுல நாம உண்மையா இல்லாம குறை சொல்லிக்கிட்டு, இவன் ஏமாத்துறான் நான் ஏமாத்துறேன், இவன் பொய் சொன்னா நான் பொய் சொல்றேன், இவன் அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கான், அதனால இவன்கிட்ட நான் புடிங்கிறேன், இவர் கொள்ளடிச்ச பணம் தானே என்கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே கொடுக்குறாரு, நான் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறேன் அப்படின்னா அது என்னது, ஆண்டவருக்கு விரோதமான செயல். அப்போ நாம் எப்படி இருக்கணும், யார் எப்படி இருந்தாலும் சரி, நாம் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மெய்யான பொருளை கொடுப்பார். மெய்யான பொருள் என்னது, நித்தியத்திற்குரியது, பரலோகத்திற்கு போகக்கூடிய காரியங்கள், ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துவார், வேதத்தில் ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இந்த பைபிளே எனக்கு புரியல, இந்த வார்த்தைகளே எனக்கு புரியல, இது எப்படி விளங்குதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. பைபிளை திறந்தாக்கா தூக்கம் வந்துடும், பைபிளை திறந்தாக்கா தலைவலி வந்துடும், போன் எவ்வளவு நேரம் கூட பார்க்கலாம், ஆனா பைபிளை பார்க்க முடியல. போனை நல்லா உருட்டி உருட்டி ரொம்ப நேரம் பார்க்கலாம், ஆனா பைபிள் என்ன பண்ண முடியல, என்னால உருட்டு பேப்பரை திருப்புற உடனே அப்படி 2 வார்த்தை படிக்கும் போது என்ன ஆகுது, போர் அடிக்குது. ஏன், நாம எப்படி இல்லை, உண்மையுள்ளவர்களா இல்லை. அதனால இதை பற்றின இந்த மெய்யான பொருளை பற்றின வெளிப்பாடு நமக்கு இல்லை. அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம், நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு வருவேன், ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆண்டவர் கேட்டதை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம உண்மையுள்ளவர்களா இருக்கோமா, இல்ல. அப்ப நாம உண்மையுள்ளவர்களா இல்லாம ஆண்டவரத்துல மட்டும் நாம கேட்கறது, ஆண்டவர் நமக்கு உள்ளவரா இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அது எப்படி சொல்லுங்க? நாம ஒரு வியாபாரம் செய்யறோமோ, ஒரு வேலை செய்யறோமோ, அதுல நாம என்ன பண்றோம், உண்மையா இருக்கோம். உண்மையா இருந்தாதான் சில்லறை இல்லம்மா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நாம என்ன பண்றோம், மறுநாள் நம்ம கொடுத்துடணும். அவங்க மறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஞாபகம் இல்லை அப்படின்னாக்கா அதை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நாம என்ன பண்ணக்கூடாது, அதுல சந்தோஷம் அடையக்கூடாது. அது நிலைக்கவே
நிலைக்காது. அல்லேலூயா. அப்போ உலக பொருள்கள் அநீதினால் நிறைந்த அந்த உலக பொருளை பற்றி நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மெய்யான அந்த பொருளை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். மூன்றாவதாக பார்க்கிறோம், வேறொருவருடைய காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? மூன்றாவதாக பார்க்கிறோம், வேறு ஒருவருடைய காரியத்தில், மற்றவருடைய காரியத்தில் நாம் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவருடைய காரியத்தில் நீங்க உண்மையா இருக்கீங்களா? நானே முதல்ல பொய்யன், நானே உண்மை இல்லாம இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்க விஷயத்துல உண்மையா இருப்பேன்? ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த விஷயத்த உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாத, வெளியே தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை, அசிங்கமாயிடும் சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க கஷ்டத்தை என்ன பண்ணுவாங்க? நம்பி சொல்லுவாங்க. சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? இவங்க வாய் சும்மா இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு அதை வட்டி வச்சிருவாங்க. அப்ப யாதொன்றையும் உங்களுக்கு சொந்தமா, எல்லாமே உங்களுக்கு சொந்தமா வேணும்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தவருடைய விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும்? உண்மையிலா இருக்கணும். சில காலங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்ப நடந்தான்னு தெரியல, கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? குடுத்தின வாசல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க வீட்டு நகையை வாங்கி போட்டுக்குவாங்க. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நகை நகை என்ன பண்ணுவாங்க? வாங்கி ஒரு சரடோ இல்லாட்டி ஒரு ஆரமோ எதனா ஒன்று என்ன பண்ணுவாங்க? வாங்கி கழுத்தில் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு போவாங்க. போயிட்டு வந்து நைட்டு வந்துடுவாங்க. அதோட அவங்க தான் படுத்துட்டு மறுநாள் காலையில் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க எப்போ தருவாங்க கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இதோ தரான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? காலம் தள்ளி என்ன பண்ணுவாங்க? கடைசியில் நகை என்கிட்ட இல்லை, ஒரு அவசரமான ஒரு தேவையாயிடுச்சு, ஆனால் நகையை கொண்டு போய் எங்கே வச்சிட்டேன்? சேஃப்டி கடையில் வச்சுட்டேன் அப்படின்வாங்க. அங்கதான் வெடிக்கும் பிரச்சனை. நீங்கள்லாம் உன்னெல்லாம் நம்பி கொடுத்துறேன், ஏமாத்துக்காரி, இந்த குழம்பு பழகிறதுக்கு அப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க? திட்டி கடைசியில ஏமாற்றம் அடைந்து சாபம் விட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்போ வேறொருடைய காரியத்தில் எப்படி இருக்க மாட்டோம்? உண்மையா இருக்க மாட்டோம். தோ நான் வாங்கி கொடுத்துறேன், நீங்க வந்துருங்க, தோ நான் செஞ்சிடறேன், காலையில் வாங்கல, அந்த இடத்துல வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு வந்து இல்லை பிரதர் சொல்லியிருக்கேன் நீங்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பில்டப்பாக பேசுவாங்க, பிரமாதமாக பேசுவாங்க. நான் முடிச்சிருவேன், அதெல்லாம் சாதாரண விஷயம். உண்மையாக இருக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஏமாற்றம் தான். வேறொருடைய காரியத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொந்தமாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க காரியத்தில் உண்மையாக இருக்கீங்களா? மற்றவங்க காரியத்தில் உண்மையாக இருக்கீங்களா? ஒருவேளை உண்மையாக இல்லைன்னா இன்னிலிருந்து என்ன பண்ணுங்க? உண்மையா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக பார்க்கிறோம், எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரெண்டு பேருக்கு உண்மையா இருக்க முடியாது, ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டு இடத்துல வேலை செய்ய முடியுமா? ரெண்டு பேர் போடுவாங்களா எங்கேயாச்சும்? இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் முடியாது, அப்பெல்லாம் ஏமாத்திருப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரெண்டு இடத்துல வேலை செஞ்சு ஏமாத்திருக்கிறாங்க. இப்பெல்லாம் முடியாது. இப்போ வந்து எல்லாமே வந்து நம்பர் சிஸ்டம்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆதார் போட்டாக்கா வந்துடும். இந்த இடத்துல பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா இங்க வேலை செய்ய முடியும், இன்னொரு இடத்துல பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா நம்பர் கொடுக்க முடியாது. போட்டாங்கன்னா வந்துடும். ஆல்ரெடி பிஎஃப் வாங்கிட்டு வேற ஒரு கம்பெனியில் வேலை செய்ய எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அப்போ ரெண்டு பேருக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன பண்ண முடியாதுங்க? ஊழியம் செய்ய முடியாது, உண்மையா இருக்க முடியாது. உலகம் வேணுமா? போயிட்டே இருக்கணும் உலகத்துக்கு பின்னாடி. ஆண்டவர் வேணுமா? ஆண்டவர் பின்னாடி வரணும். நான் ரெண்டுத்துலேயுமே இருப்பேன், நான் இப்படியும் இருப்பேன், நான் அப்படியும் இருப்பேன் அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படும். அல்லேலூயா. நான் ரைட்லேயும் இருப்பேன், நான் லெஃப்ட்லேயும் இருப்பேன். கேள்விப்பட்டீங்களா? நான் வலதும் இல்லை இடதும் இல்லை, நாங்கள் மையம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒருத்தர் சொன்னார். கடைசியில் என்னாச்சு? ஒருத்தர் கிண்டல் பண்ணார். ஒன்று ரைட் சைடில் நின்று, இல்லை லெஃப்ட் சைடில் நின்று, இந்த நடு ரோட்டில் நின்று வண்டி ஏற்றி உனக்கு கொண்டுடும், நீ செத்து போயிடும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணார்? நையாண்டி பண்ணார். அதான் நிலைமை. அவர் வந்து விளையாட்டாக சொன்னாலும்
அதான் உண்மை. ஒன்று பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இருக்கணும், இல்லை பாதிப்பை ஏற்படுத்தின பக்கம் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பேனாக்கா எப்படி அது நியூட்ரலாக இருப்பேன்? அது முடியாது. ஏதாவது ஒரு பக்கத்தில் தான் இருக்க முடியும். ஒன்று ஆண்டவர், இல்லை உலகம். அனலாயிரு இல்லை குளிராயிரு, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தாக்கா ஆண்டவர் சொல்றாரு உன்னை வாந்தி பண்ணி போடுது. அது ஒரு பாரு, நீ ரெண்டுத்தையும் நான் சமாளிச்சு நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி யாரை ஏமாத்துறீங்க? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க? ஆண்டவரை ஏமாத்துறீங்க, உலகத்தையும் ஏமாத்துறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களை அனுபவிக்கிறார். ரெண்டு பேருக்கு என்ன பண்ண முடியாதுங்க? உண்மையா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சாதாரணமா அந்த வார்த்தையை சொல்றோமே, எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும்? உண்மையா இருந்தா மட்டும்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், வேலையில உண்மையா இருக்கணும், குடும்பத்துல உண்மையா இருக்கணும், ஊழியத்துல உண்மையா இருக்கணும், எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கஷ்டம்தான், சவாலான விஷயம்தான். ஆண்டவர் வேணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து வரும்போது பல விஷயங்களை நம்ம விட வேண்டியது வரும். பல நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும். பல பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை தூற்றுவாங்க. 2014 நான் மூலேர ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ வரும்பொழுது நான் ஒரு ஷோரூம்ல மேனேஜரா இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த துறையில டெலிகம்யூனிகேஷன்ல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். மேனேஜரா இருந்து அந்த வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் பேசினார். எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. 2014 நான் வரும்பொழுது அது வீடு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, எல்லா ஃபீல்டுலையும் டிக் பண்ணி கடைசியில அந்த 85,000 ரூபாய் தள்ளுபடி ஆகி அந்த சவர நகை கைக்கு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உரிமை தொகை திட்டம் நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. வாடகை வீட்டில் நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு லீஸ் வீட்டில் இருக்கிறேன். 7 லட்ச ரூபா லீஸ் வீட்டில் இருக்கிறேன். எதுவுமே கையில் இல்லை, கையில் வச்சுக்கிட்டு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 1 ரூபாய் கடன் வாங்கி. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கை வந்து 0. ஆனால் அநேக ஆட்களை ஆண்டவர் கொடுத்தாரு, உதவி செய்வங்களை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்லலை, நான் தனியாக தான் இருக்கிறேன். ஒரு சபை வந்து உச்ச இருக்கு. அந்த சபையை ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட செலவு. சபையை வந்து பிரதர் பார்த்துருப்பாரு அது எப்படின்ட்டு. பெரிய ஆத்மாக்கள் இல்லை, ஆனாலும் அந்த சபையின் தேவைகளை நான் சந்தித்தாங்க. அல்லேலூயா. அதுக்கும் கடன் வாங்கலை, அதுக்கும் கடன் வாங்கவே இல்லை. இது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நடக்கிறார். உண்மையுள்ள மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு கடைசி ஒரே ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். திருமணமே நடக்காது, அது முடியாது, இது முடியாது அப்படின்னு சொல்லி ஏளனமா எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் மறைமுகமாகவும் பேசுறதெல்லாம் என் காதில் வந்துட்டே இருக்கும். நல்லா கூட பழகிறவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் காதில் வந்துட்டே இருக்கும். திருமணம் முடிஞ்சது. எதுல ஆண்டவர் வந்து முடியாது, நடக்காது, நீ வேஸ்ட்னு சொன்னாரோ அதுலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? முடியாது. அல்லேலூயா. நான் திருமண பதிவாளராக இருக்கிறேன். சாதாரணமா தொடங்கின வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவ திருமண பதிவாளரா நான் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வட சென்னையில 500 பேர், 1000 பேர், 2000 பேர் இருக்கிற சபைக்கெல்லாம் நான் தான் பதிவு பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவு பண்ணி கொடுக்குறேன், காஞ்சிபுரத்தில் பதிவு பண்ணி கொடுக்குறேன், செங்கல்பட்டில் பதிவு பண்ணி கொடுக்குறேன், கோயம்புத்தூர், திருநெல்வேலி பரவிக்கொண்டே போகுது. நான் நடத்தி பதிவு பண்ண கல்யாணங்கள் இதுக்கெல்லாம் தெரியாது. சொல்றேன் கேளுங்க, எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 20-30 வருஷமா சபை நடத்துற பாஸ்ட் அவ்வளவு பண்ணியிருப்பாரான்ட்டு தெரியாது. நான் கிட்டத்தட்ட 800 திருமணங்களுக்கு மேல நடத்துக்கிறேன் 10 வருஷத்துல. யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்றதே கிடையாது யாருக்கும் வெளியே. அவங்களா தேடி வருவாங்க. பிரதர் இந்த பிரச்சனை, பிரதர் அந்த பிரச்சனை, எல்லாத்துக்குமே தேடி வராங்க. ஆண்டவர் வந்து தீர்வை கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறாரு. எந்த அப்பா சப்போர்ட் இல்லை, எந்த சொத்து இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, உறவினர்கள் சப்போர்ட் இல்லை, நண்பர்கள் சப்போர்ட்ல எதுவுமே இல்லை. ஆண்டவர் ஒருவரே என்ன பண்ணாரு?
ஆதரவா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களை கைவிடவே மாட்டார். எவ்வளவு சத்தம் காதுல கேட்டாலும் அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, செவி கொடுக்காதீங்க. அதை சொல்றதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, காதுல வாங்காதீங்க. உங்களை கீழே தடுத்துதான் அந்த சத்தம்லாம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு விசுவாசத்துல வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவர் என்ன நடத்துவார் சொல்லி என்ன பண்ணுங்க, முன்னேறி போங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, உங்களை நிச்சயமா நடத்துவார். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்துல உண்மையாக இருப்பீர்கள். நீங்க கொஞ்சம் விஷயத்துல இதுல உண்மையா இருந்தீங்கன்னா எல்லாத்துலயும் என்ன பண்ணுவீங்க, உண்மையா இருப்பீங்க. மற்றவருடைய காரியத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு எல்லாவற்றையும் சொந்தமாக தருவார். உலக பொருட்கள் மேல நீங்க எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். இந்த உலகத்துல இருந்து அநீதியான அந்த உலகத்துல இருந்து வர இந்த பொருட்கள் மேல உண்மையா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு மெய்யான இந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தருவார். நான்காவதாக, ஒண்ணு உலகத்துக்கு இல்ல ஆண்டவருக்கு, இதெல்லாம் ஒண்ணு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை நீங்க முடிவு பண்ணாத சில பேர் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவர் வேணும் ஆண்டவர் பக்கம் வந்துருங்க, உலகம் வேணும் உலகம் பக்கம் போயிடுங்க. என்னால் விடவே முடியாது கஷ்டம் நினைச்சிங்கன்னா, இப்போ கூட பிரதர் சொன்னார், என்னோட வீட்டெல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி நான் வந்து ஆண்டவர் வரைக்கும் எனக்கு கைவிடலை. அப்போ இதெல்லாம் உயிருள்ள சாட்சி. அவங்க உயிருள்ள சாட்சி, நான் உயிருள்ள சாட்சி, உயிருள்ள சாட்சி, நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்டு முன்னாடி வாங்க. நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா, நம்புறீங்களா? உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் எழுந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், ஆண்டவர் உமக்கு உண்மையுள்ளவர்களாய், இந்த வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களை நடத்துவீராகப்பா என்று சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, இயேசுவே எங்களை நடத்துங்கப்பா, ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே, உமை போ